நான் டிகிரி முடிச்சுட்டேன். எனக்கு இப்போ திருமண வாய்ப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் இப்போது திருமணம் பண்ணலாமா? இல்ல அடுத்து டிகிரி பண்ணலான்னு நெனைக்கிறேன். அது பண்ணலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. அடுத்து அப்படி நான் திருமணம் பண்ணலான்னா, என்னோட துணைய நான் எத வச்சு நான் தேர்ந்தெடுக்கிறது? படிப்பா? வருமானமா? எத வச்சு நான் தேர்ந்தெடுக்கலாம்? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப சாதாரணமான கேள்வியாக இருக்குது, விசேஷமான கேள்வியாக இல்லை. படிச்சிருக்கிறேன், படித்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறேன், அடுத்து மேலே படிக்கலாமா கல்யாணம் பண்ணிக்கலாமா, இதுதான் முதல் கேள்வி. மேலே படிக்கலாங்கிறது கல்யாணம் பண்ணுறாங்கிறது உங்களை ஏஜை பொறுத்த வயசு, உங்களை ஏஜை பொறுத்த விஷயம். அது முதல்ல சொல்லிடலாம். ஒரு 25 வயசுக்குள்ளேயே நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடணும். ஒரு டிகிரி அப்படின்னாக்கா அது பிகாமாக இருந்தது, பிஏ பிகாம் அப்படின்னு ஆர்ட்ஸ் டிகிரியாக இருந்ததுன்னா ஒரு 3 வருஷத்தில் முடிச்சிருப்பீங்க. 21 வயசுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. 20 அல்லது 21 வயசு இருக்கும். 21ன்னு வச்சுக்கோங்க. 18 + ஒரு 3 21ன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் என்ஜினியரிங்கை முடிச்சிருந்தீங்கன்னாக்கா அது 22 வயசாக இருக்கும். அப்போ கூட உங்களுக்கு 25 வயசு வரைக்கும் கூட நீங்கள் லேடிஸாக இருந்தால் 25 வயசு வரைக்கும் கூட நீங்கள் வேலைக்கு சேரலாம், வேலை சேரலாம், படிக்கலாம், அதெல்லாம் உண்டு. இது இந்த மாதிரி கேள்வி நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பணம் தேவை இருக்கா இல்லையா, பர்பஸை பார்த்துங்க. நீங்கள் படிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? பண தேவைக்காக படிக்கிறீங்களா, அல்லது அறிவு வளர்த்துக்க படிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு பெரிய பெரிய ஆளாக பிடிச்சி படித்து கல்யாணம் பண்ணணுன்னு பார்க்குறீங்களா? எதுக்காக படிக்கிறீங்கன்ற பர்பஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, ஒன்று நீடு. இது 2 காரணத்துக்காக தான் மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒன்று ஆர்வத்துக்காக ஓடுறான், இல்லைன்னா அவசியத்துக்காக ஓடுறான். இப்போ கல்யாணங்கிறது அவசியமாக ஆர்வமானாக்கா அது ரெண்டுமே. கல்யாணங்கிறதுன்னா அவசியமும் அதுவே தான், ஆர்வமும் அதுதான். கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஆர்வம் இருக்கணும் மனுஷனுக்கு, அவசியம் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் படிப்பு அப்படின்னாக்கா அது ஆர்வமே கிடையாதுங்க, வெறும் அவசியம்தான். படித்தா என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகலாம். வேலைக்கு போனால் என்ன பண்ணலாம்? பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சா என்ன பண்ணலாம்? சொகுசாக வாழலாம். இவ்வளோ தான் நல்ல வாழ்க்கை. இவ்வளோ தான் நம்மளோட தத்துவம். மனுஷால் புரிஞ்சு வச்சுருக்க தத்துவம் இவ்வளோ தாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கனாக்கா அவர் இப்போவே உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது, அவர் கல்யாணம் பண்ணால் நீங்கள் சொகுசான வாழ்க்கை இப்போயே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஏன் இப்போ மேற்கொண்டு படிக்கணும்? அவசியமே இல்லையே. அப்போது வரப்போகிறவரை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ மேலே படிக்கலாமா வேணாவா அப்படின்னு. கையில் மாப்பிள்ளை இருக்காரு, உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இப்போவே பண்ணிக்கலான்னு வீட்டிலலாம் சொல்கிறாங்க, ரெடியாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் படிப்பு வேணாம்,